தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் சுங்க கட்டணம் வசூலிப்பது நள்ளிரவு முதல் மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதுகுறித்து சென்னையில் இருக்கும் நமது செய்தியாளர் பாலாஜி அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். நாடு முழுவதும் கடந்த மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு பிறகு தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் கட்டணங்கள் இல்லாமல் பயணிக்கலாம் என்ற ஒரு சலுகை மத்திய அரசு அறிவித்திருந்தது. காரணம், மக்கள் மத்தியிலே பணப்புழக்கம் இல்லை என்பதும், அது மட்டும் இல்லாமல் சில்லறை தட்டுப்பாடு இருப்பதன் காரணமாகவும் மத்திய அரசு இந்த இலவசமாக பயணிப்பதற்கான அறிவிப்பை அறிவித்திருந்தது. அதாவது இந்த மாதம் நேற்று வரையிலான இந்த இலவச அறிவிப்பு இருந்தது. இன்று முதல் டோல்கேட்டுகள், அதாவது சுங்கச்சாவடிகளில் பயணிப்பதற்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 200 ரூபாய்க்கு மேல் இருந்தால் மட்டுமே பழைய 500 ரூபாயை மாற்றிக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய் செல்லாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுங்கச்சாவடிகளில் 500 ரூபாய் மட்டுமே மாற்றப்படுகிறது. அதுவும் 200 ரூபாய்க்கான கட்டணங்கள் இருந்தால் மட்டும்தான். 200 ரூபாய்க்கான கட்டணங்கள் எந்தெந்த வகையான வாகனங்கள் என்று பார்த்தீர்களானால், ட்ரக்கு மற்றும் ஹெவி வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய இந்த கண்டெய்னர் லாரி, இந்த மாதிரியான வாகனங்களுக்கு மட்டுமே 200 ரூபாய்க்கு மேல் வசூலிக்கப்படுகிறது. அதாவது 280 ரூபாய் ட்ரக் லாரிகளுக்கு ஒரு நாள் பயணித்து வருவதற்காக, அதாவது செல்வதற்கும் வருவதற்கும் 24 மணி நேரம் சென்று வருவதற்கு 280 ரூபாய் ஆகிறது. அதனால் அவர்களிடத்திலே இந்த பழைய 500 ரூபாய் வாங்குகிறார்கள். அதே மாதிரி ஹெவி வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு 20 டயர்கள் கொண்ட லாரிகளுக்கு 360 ரூபாயும் 540 ரூபாயும் என்ற 2 வகையிலே பணம் பெற்று வரப்படுகிறது. இவர்களிடமும் அந்த 500 ரூபாய் மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்களுக்கு 20 ரூபாய் மற்றும் 40 ரூபாய், 45 ரூபாய், போக வருவதற்கு 75 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ளதான் ஆகிறது என்பது காரணத்தினால இவர்களிடத்தில் அந்த 500 ரூபாய் மாற்றப்படுவதில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே காரில் பயணம் செல்பவர்களும் அந்த 200 ரூபாய்க்கு குறைவான பணம் கொண்டு வருவர்களுக்கு நிச்சயம் 500 ரூபாய் மாற்றப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் நிச்சயம் சில்லறையோடு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி சில சுங்கச்சாவடிகளில் ஸ்வைப் மூலம் பணம் பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் அது நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை. ஒரு சில இடங்களில் செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் சுங்கச்சாவடி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பாலாஜி, சென்னை.